ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சலாய்மேரி கிச்சன். ஈரல் பெப்பர் வறுவல் செய்ய போகிறேன். இது ஈரல் 1/2 கிலோ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது 2 பல்லேரி பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூனு சில்லி பொடி. இது நீங்கள் மிக்சியில் இந்த வத்தலை லைட்டாக ஃப்ரை பண்ணி இது பொடிச்சுக்கணும். இது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது இஞ்சி ஒரு பீஸு, 5-6 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு. இது மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். ஒரு வடச்சட்டி வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது இந்த ஈரலை இதில் போடணும். கடுகெல்லாம் போடக்கூடாது. ஈரல் போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வரும். உப்பு நீங்கள் இப்போ போடக்கூடாது, பாதி வேக்காரில். இதனால் இலக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இதுலேயே நல்லா எண்ணெயிலே அப்படியே வதக்கணும். ஊற்றி 10 நிமிஷம் வச்சு அப்படியே மூடி வச்சுங்க. இன்னும் திறந்து பார்த்து இந்த மாதிரி இலக்கிக்குங்க. இலக்கின தண்ணியெல்லாம் வற்றிடும். இப்படி இலக்கிட்டேங்க. இது இந்த குறை அரைச்சது இதில் போடும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வைக்க வேண்டாம். நீங்கள் அப்பப்போ அப்படியே இலக்கிக்கணும். இந்த மாதிரி இலக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்காயத்தை இதில் போடணும். 2 ஸ்பூன் இந்த சில்லி பொடி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க அடுப்பில். பெப்பர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது சாம்பார் ரசம் பருப்பு ரசம் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.